இன்னைக்கு ஏதோ இன்டர்நேஷ்னல் செல்ஃப் கேர் டேவா மேம்? ஏன் மேம் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு டே வச்சிருக்க மாதிரி செல்ஃப் கேருக்கு டே வச்சா அவ்வளோ கேள்வி வருதா என்ன? ஆனா ஏன் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல 39 லட்சம் பேரு அவங்களுக்கு வயசாகாமையே, அதாவது ஒரு 70 வயசு 80 வயசுல இறந்து போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இறந்து போறாங்க 39 லட்சம் பேரு. அந்த 39 லட்சம் பேர் இறந்து போகாம நம்ம தவிர்க்கலாம்னா டெய்லி அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன், அதுல முக்கியமா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்தாலே அந்த இறப்பை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்போது இதுக்கு டே செலிப்ரேட் பண்றதுல தப்பு இல்லையே. சரி மேம், இப்போ இந்த செல்ஃப் கேர் டேவை எப்படி மென்டல் ஹெல்த்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கறது மேம்? செல்ஃப் கேர் அப்படின்றது எப்பவுமே நம்ம சொல்லுவோம் சவுண்ட் மைண்ட் லிவ்ஸ் இன் அ சவுண்ட் பாடின்னு சொல்லுவோம். ஸோ மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் எப்பவுமே ரிலேட்டட் தான். நம்ம ஒரு சுகருக்கு நம்ம சுகரை குறைக்கணும், பிபியை குறைக்கணும், என்னோட ஹார்ட் ஹெல்த்தை பார்க்கணும், அதுக்காக நான் வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த எக்ஸசைஸ் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் வரும் ஒன்று. அண்ட் அந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம பாடியில ரிலீஸ் ஆகிற என்டார்பின்ஸ் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கும். அதனால கண்டிப்பா மென்டல் ஹெல்த்தும் செல்ஃப் கேரும் ரிலேட்டட் தான். ஓகே மேம், இப்போ இந்த செல்ஃப் கேர் டேல மென்டல் ஹெல்த் வச்சு இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை டிப்ஸ் மாதிரி சொல்லலாம்? ஜென்ரலா செல்ஃப் கேர்ல ரெண்டு விஷயம் சொல்றாங்க, செல்ஃப் கேர் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கேர் பிராக்டிசஸ். செல்ஃப் கேர் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்றது வெளியில இருந்து லெட்ஸ் சே ஒரு கம்பெனி ஒரு பொருளை கொடுக்கறது, இல்ல ஒரு ஆப் மூலியமா இன்டர்வீன் பண்றதுன்றது செல்ஃப் கேர் இன்டர்வென்ஷன்ஸ். செல்ஃப் கேர் பிராக்டிசஸ்ன்றது நம்மளா பண்றது, நம்ம நல்ல ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்றது, நல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்றது, இது எல்லாமே செல்ஃப் கேர் ஹேபிட்ஸ்ல வரும். அப்ப குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டா டைமுக்கு தூங்க போறது, விளையாடுறதுக்கு டைம் கொடுக்கறது, அவங்களுக்கு இமோஷன்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறது. இப்ப எல்லாம் இந்த மாண்டிசரி மெத்தட் ஆஃப் டீச்சிங், இந்த இன்டர்நேஷனல் சிலபஸ், இந்த மாதிரி சிலபஸ்ல இமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்றதும் எக்ஸ்பிரஸ் பண்றதும் எல்லாம் சிலபஸ்லயே இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஆம்பளை பையன் அழுக கூடாது, என்ன நீ பொண்ணு இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா உன்னை யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லாம ஏன் அழுகணும், அழுகிறதுக்கு பதிலாக அந்த எமோஷன்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், கோவத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இப்படியான கான்வர்சேஷன்ஸை மெதுவா வீட்டுல பில்ட் பண்ணோம்னா குழந்தைங்களுக்குரிய செல்ஃப் கேருக்கு நம்ம ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்குற மாதிரி. மேம், இப்போ நிறைய வாக்கிங் உமன்ஸ்லேருந்து நார்மலாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களேருந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ், குழந்தைங்கள பார்த்துக்க முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு செல்ஃப் கேர் டேல அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஸோ நம்மளோட ட்ரெடிஷன் படி விமென் டேக்ஸ் கேர் ஆஃப் தி என்டையர் ஃபேமிலி, அதுதான் இன்ன வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. ஈவன் தோ நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்குதுனாலும் பிரைமர்லி த ரோல் ஃபால்ஸ் ஆன் த உமன். அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. அவங்க எல்லாரையும் பாக்குறதுல அந்த கடைசி காஞ்சு போன தோசையை தான் அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் நிறைய வீட்டுகள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது கிடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உமனுக்கு நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யூ கேன் நாட் போர் ஃப்ரம் an empty cup. உங்களோட உடல் நலத்தையும் உங்களோட மனநலத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கல அப்படின்னா உங்களோட குடும்பத்தை உங்களால பாத்துக்க முடியாது. இந்த ஒரு வார்த்தையை வச்சாவது இதுக்காகவாவது உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவாவது உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. மேம், இதே மாதிரி தான் நிறையா மென்னும் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸில். அவங்களுக்குலாம் இந்த செல்ஃப் கேர் டேல நம்ம என்ன சொல்லலாம்? அதுவும் ரொம்ப முக்கியம். மென்னோட மென்டல் ஹெல்த்தை நம்ம யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல விவாதங்கள் வருது. அது உண்மைதான். ஒரு பையன்னா அவன் தைரியமா இருக்கணும், வெளியில அவங்க அழுகவே கூடாது, அவங்க கஷ்டப்படவே கூடாது, அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்கணும்னா அவங்களும் மனுஷங்க தானே. மென்னா இருந்தா என்ன, விமனா இருந்தா என்ன, கஷ்டங்கள்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வருது. அதே மாதிரி அப்பாவா இருந்தா பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கணும், நம்மளோட கஷ்டம் தெரியாம பிள்ளைங்களை வளர்க்கணும், இந்த மாதிரி ஒரு ஓட்டத்திலேயே ஓடிடுறாங்க. அவங்களுக்கும் நம்ம சொல்றது இதேதான், யூ கேனாட் போர் ஃப்ரம் an empty cup. உங்களோட செல்ஃபை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, அப்பதான் உங்களோட குடும்பத்துக்காக நீங்க உழைக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும், அழுகக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு மாயை. ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு அழுகணும்னு தோணுதுன்னா அழுததுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி கோப் பண்ணி வருது அப்படின்றதுக்கான ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஸோ எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம இழிவுபடுத்த வேண்டாம். இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ மேம். இன்னைக்கு